கொழும்பு கொட்டாஞ்சேனையில் துப்பாக்கி சூடு, தமிழர் ஒருவர் படுகொலை. நீதிமன்ற தாக்குதல் குறித்து முன்கூட்டியே தகவல், நாடாளுமன்ற உறுப்பினர் கருத்து. வாகன இறக்குமதியின் போது வரிகளை குறைக்கும் நோக்கம் இல்லை, அரசாங்கம் அதிரடி அறிவிப்பு. கனேம் உள்ள கொலை சம்பவம், துப்பாக்கிதாரியின் காதலி சற்று முன்னர் கைது. மின்சார கட்டணம் தொடர்பில் எச்சரித்த கம்பன் பில. தீவிர சிகிச்சையில் போப் பிரான்சிஸ், இறுதி சடங்கிற்கு ஒத்திகை. கொட்டாஞ்சேனை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொட்டாஞ்சேனை பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றின் உரிமையாளரான சசிகுமார் என்பவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். T56 துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த துப்பாக்கி சூடு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. துப்பாக்கி சூடு நடாத்திய பிரதான துப்பாக்கிதாரி ஒந்துருளியில் தப்பி சென்ற வேளை ஒரு கொடவத்தையில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் தலவாக்கலை பேவல் தோட்டத்தை சேர்ந்தவர் என்று தெரியவந்துள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு போலீசார் வந்துள்ளதுடன் விசாரணைகளையும் ஆரம்பித்துள்ளனர். கொழும்பு ஹல்ட்ரோப் நீதவான் நீதிமன்றில் நடந்த கொலை குறித்து புலனாய்வு பிரிவுகளுக்கு முன்கூட்டியே தகவல் கிடைத்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகன பண்டார நேற்று நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலுக்கு தயாராகி வந்த சிங்கப்பூர தேவகே இஷாரா செவ்வந்தி என்ற பெண் பற்றிய தகவல்களை புலனாய்வு பிரிவு வழங்கியிருந்தது என்று அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் தேசிய பாதுகாப்பு நிபுணர்கள் எதுவும் செய்யவில்லையா என்று அவர் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார். பிரபல பாதாள உலக குழு தலைவர் சஞ்சீவகுமார சமரரத்னே எனப்படும் கனேம் உள்ள சஞ்சீவவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரின் காதலி கைது செய்யப்பட்டுள்ளார். மகரகம பகுதியில் தலைமறைவாகியிருந்த நிலையில் நேற்று போலீசாரினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் மேலதிக விசாரணைக்காக கொழும்பு குற்றப்பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். கனேம் உள்ள சஞ்சீவவை கொலை செய்த பின்னர் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல திட்டமிட்டிருந்ததாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. வாகன இறக்குமதியின் போது வரிகளை குறைக்கவோ அல்லது விலைகளை குறைக்கவோ அரசாங்கம் இந்த முடிவும் எடுக்கவில்லை என்று பிரதி நிதியமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு மத்தியில் உரையாற்றிய அமைச்சர் தாம் அண்மையில் வெளியிட்ட அறிக்கை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிப்ரவரியில் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதை தொடர்ந்து தேவையை எதிர்பார்த்ததை விட குறைவாக இருந்தால் இலங்கை அரசாங்கம் வாகனங்களுக்கான வரிகளை குறைக்கக்கூடும் என்று ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. எனினும் வாகனங்களின் தேவை மற்றும் கொள்முதல் காரணமாக உள்ளூர் சந்தை விலையில் மாற்றங்கள் இருக்கலாம் என்று மட்டுமே அப்போது குறிப்பிட்டதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் சாதாரண சந்தை நிலைமைகளின் கீழ் தளர்த்தப்படவில்லை, ஆனால் வரம்புகளின் கீழ், குறிப்பாக அந்நிய செலாவணியின் கீழ் தளர்த்தப்பட்டுள்ளன என்று அவர் மேலும் கூறியுள்ளார். இறக்குமதியாளர்களுக்கு இறக்குமதி செய்ய சுதந்திரம் வழங்கப்பட்டிருந்தாலும் மறுபுறம் இந்த நோக்கத்திற்காக அந்நிய செலாவணி பயன்படுத்தப்படுவதை மத்திய வங்கி கண்காணிக்கும் என்று அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். மின்சார கட்டணம் குறைக்கப்படாவிட்டால் மின்சார சபையை காணாமலாக்குவதற்கு நுகர்வோரான எம்மால் முடியும் என்பதை மறந்துவிட வேண்டாம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகம்பன்பில தெரிவித்துள்ளார். அத்துடன் வலுசக்தி மாஃபியாக்களின் அச்சுறுத்தல்களுக்கு அடிபணிந்து தீர்மானங்கள் எடுக்கப்படும் கலாச்சாரம் மாற்றப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய போதே அவர் இதனை கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: நாம் அமைச்சு பதவிகளை வகித்த போது தேர்தல் காலத்தில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளுக்கு முரணாக செயற்பட்டால் அதற்கு எதிராக அமைச்சரவையிலும் குரல் எழுப்பியிருக்கின்றோம். ஆனால் தற்போது அவ்வாறு இல்லை. திரவ எரிவாயு விலை மனு கோரல் தொடர்பில் இறுதியில் நாம் எமது அமைச்சரவைக்கு எதிராக நீதிமன்றத்தை நாடினோம். இதனால் நாம் அமைச்சு பதவிகளிலிருந்தும் நீக்கப்பட்டோம். எரிபொருள் மாஃபியாக்களே இலங்கையில் மாத்திரமின்றி உலகளாவிய ரீதியில் ஆட்சி கவிழ்ப்பதில் பெரும் பங்கினை வகிக்கின்றன. எவ்வாறு இருப்பினும் எமது நாட்டில் உள்ள சூழலியல் நிபுணர்களுக்கு இவர்களை எதிர்ப்பதற்குள்ள தைரியம் பாராட்டிற்குரியது. வர்த்தகர்கள், அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளும் இதில் தொடர்பு பட்டுள்ளனர் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்திய கடத்தொழிலாளர்களின் சட்டவிரோத இழுவை படகு தொழில் நடவடிக்கையை தடுத்து நிறுத்துமாறு கோரி யாழ்ப்பாணத்தில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. எதிர்வரும் 27ஆம் தேதி அன்று யாழ்ப்பாண நகரில் குறித்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக தீவக கடத்தொழில் அமைப்பு தெரிவித்துள்ளது. யாழ் ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர்கள் இதனை தெரிவித்திருந்தனர். இதுகுறித்து மேலும் தெரிவிக்கையில், இந்திய கடத்தொழிலாளர்களின் சட்டவிரோத இழுவைமடி தொழில் நடவடிக்கையானது யாழ் வடக்கில் குறிப்பாக எமது
தீவக பிரதேசத்தை கடுமையாக பாதித்து வருகின்றது. இதை நிறுத்துமாறு நாம் பல போராட்டங்கள் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தாலும் அதற்கான தீர்வு கிடைக்காத நிலையில் எமது வாழ்வுரிமைக்கான பொருளாதார ஈட்டலை உறுதி செய்ய நாம் வீதிக்கிறங்கி போராட தீர்மானித்துள்ளோம். அதன் அடிப்படையில் தீவக கடத்தொழில் அமைப்புகளான மண்டைதீவு, நெடுந்தீவு, நைனாதீவு, எழுவைதீவு, வேலனை, புங்குடுதீவு உள்ளிட்ட கடத்தொழில் அமைப்புகள் ஒன்றிணைந்து போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளோம் என்று மேலும் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் பல மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கான இன்சுலின் போதுமான அளவு இல்லாததால் அவர்கள் கடுமையான சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் என்று முறையிடப்பட்டுள்ளது. மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்களின் தொழிற்சங்க கூட்டணி தலைவர் சமல் சஞ்சீவ இந்த முறைப்பாட்டை சுமத்தியுள்ளார். மாத்தறையில் உள்ள மருத்துவமனைகள் உட்பட சில மருத்துவமனைகள் நோயாளிகளுக்கு இன்சுலின் ஊசிகளை வழங்குவதில்லை என்று அவர் கூறியுள்ளார். மருத்துவ விநியோக பிரிவுகள் இன்சுலின் விநியோகிக்கப்பட்டதாக கூறினாலும் மருத்துவமனைகளில் தேவையான அளவை விட குறைவாகவே அவை கையிருப்பில் உள்ளன. இதன் விளைவாக நோயாளிகள் அதிக விலைக்கு வெளிப்புற மருந்தகங்களிலிருந்து ஊசிகளை வாங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நிமோனியாவால் இரு நுரையீரலும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி வரும் போப் பிரான்சிஸ் தான் உயிர் பிழைக்க மாட்டேன், மரணத்திற்கு தயாராகி வருகின்றேன் என்று தனது உதவியாளர்களிடம் கூறியதாக சர்வதேச வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கமைய அவர் தனது இறுதி தருவாயில் இருப்பதாகவும் அவரின் இறுதி சடங்குக்கான அனைத்து நடவடிக்கைகளும் ஒத்திகை பார்க்கப்பட்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. கடந்த வெள்ளிக்கிழமை உடல்நலக்குறைவால் 88 வயதான போப் பிரான்சிஸ் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை தொடர்ந்து அவரின் இரு நுரையீரல்களிலும் நிமோனியா பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் அவர் சுவாச பிரச்சனையில் சிரமப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. இதன் பின்னர் கடந்த புதன்கிழமை அவரது உடல்நிலை மிகவும் மோசமடைந்துள்ளதாகவும் அவர் விரைவில் உயிரிழந்துவிடக்கூடும் எனவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் கூறியுள்ளன. இந்த நிலையில் பிரான்சிஸ் தற்போது வைத்தியர்களின் அறிவுறுத்தல்களுக்கு அமையவே செயற்படுகின்ற நிலையில் அவர் எப்போதும் ஈடுபடும் காலை நேர ஏஞ்சல்ஸ் பிரசங்கத்தை வழங்குவதிலிருந்து தடுக்கப்பட்டதால் மன அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையில் போப் பிரான்சிஸின் உடல்நிலையை பொறுத்து அவரது இறுதி சடங்கினை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க ஒத்திகைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது. இளமை பருவத்தில் சுவாச தொற்று காரணமாக நுரையீரலின் ஒரு பகுதியை இழந்த பிரான்சிஸ் அண்மையில் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் கடந்த ஆண்டு போப் ஒருவர் இறந்தால் நடக்கும் சில மர்மமான சடங்குகளை தவிர்த்து தனக்கென ஒரு இறுதி சடங்கை நடாத்த ஒப்புதல் அளித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் தற்போது உடல்நலக்குறைவில் உள்ள புனித போப் பிரான்சிஸின் இறுதி கிரியைகளை குறித்து பாரம்பரிய முறைப்படி நடாத்தப்படும் என்பதால் அதற்கான ஒத்திகைகள் பார்க்கப்படுவதாகவும் அதனைத் தொடர்ந்து புதிய தேர்வு குறித்தும் வத்திக்கானில் நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் சர்வதேச வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.